டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். கும்பகோணத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒரே நாளில் 15க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சியை நடத்தியுள்ளனர். நிர்வாக பொறுப்புகளில் இடம் பிடிக்க அக்கட்சியினர் பெரும் போட்டியை நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. திரும்பிய திசையெல்லாம் கும்பகோணத்தில் தாவேக கட்சியின் கொடிகளே தென்படுகின்றன. அக்கட்சியினரின் நடவடிக்கைகள் பிற கட்சியினரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருந்தன. பிற கட்சியிலிருந்து ஏராளமானோர் தாவேக்கில் இணைவதாக அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். அதே வேளையில் விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அதில் பயணித்த நபர்கள் கட்சியில் புறக்கணிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. புதிதாக இணைந்தவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பேசுபொருளானது. இதற்கு அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்கம் அளித்திருந்தார். இந்த சூழலில்தான் கும்பகோணத்தில் தாவேகவில் புதிதாக இணைந்த தொழிலதிபர் பிரபாகரன், மருத்துவர் அஜய் சர்மா, மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த ஆசிப் அலி, ஆர் பாண்டியன் என்பவர்கள் தங்களது படை பலத்தை காட்ட ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகளை நடத்தினர். மருத்துவர் அஜய் சர்மா 3க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட செவிலியர்களை தாவேகவில் இணைத்து மருத்துவ முகாமை நடத்தினார். முதல் மருத்துவராக நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். எனக்கு கீழே இன்னைக்கு மட்டுமே நாங்கள் ஒரு 5 டாக்டர்ஸ் மற்றும் ஒரு 8 செவிலியர்கள் எல்லாருமே இணைஞ்சிருக்கிறோம். இதுக்கும் மேலே இணையறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அது ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கலான்ட்டு ரெடியாக இருக்கிறோம். இஸ்லாமிய அமைப்பில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஆசிப் அலி அதிலிருந்து பிரிந்து தாவேகவில் இணைந்து அன்னதானம், முதியோர் காப்பகங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் என நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இப்படி தாவேகவிற்கு புதிதாக வந்தவர்கள் தங்களுடைய தனித்த பலத்தை நிரூபித்தனர். எனினும் கட்சி பொறுப்பை எதிர்பார்த்து களப்பணி செய்யவில்லை எனவும் தெரிவித்தனர். நான் புதிய நபர் இந்த கட்சியில இணைஞ்சிருக்கேங்கிறதே எனக்கு மறந்து போன ஒரு அமைப்பா தான் இந்த நிர்வாகம் நம்மள பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க புதியவர்கள் பழையவர்கள் எல்லாம் பார்க்கறது இல்ல. யாரு தளபதிக்காக உண்மையா இருக்கிறோங்கிறத மட்டும் தான் பாக்குறாங்க. இதை தான் தளபதியும் விரும்புறாரு. வார்ம் வெல்கம் பண்ணி அனுசரிச்சு போய் நம்ம குறை நேரம் எதுவும் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து செயல்பட்டு இருக்கோம் சார். இப்ப தளபதிக்காக பொறுப்பை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் இப்ப உள்ள இன்வால்வ் ஆயிருக்கோம். தளபதியை மட்டும் அவர் 2026ல அவரை கொண்டுட்டு போய் அரியாசனத்துல உட்கார வைக்கிறதா எங்களோட வேலை. இது குறித்து தஞ்சை மாவட்ட தாவேக பொறுப்பாளர் விஜய் சரவணனிடம் கேட்டபோது பழையவர்கள் யாரும் புறக்கணிக்கப்படவில்லை என தெரிவித்தார். கட்சியை மேலும் மேலும் பலப்படுத்துவதாகவும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கிறோம் என்று மாற்றார்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது பொறுக்க முடியாதவர்கள், பழையவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றும் புதியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ற புரளியை கிளப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கட்சியில் உழைப்பவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் எனவும், அதே வேளையில் கும்பகோணம் தங்களுடைய கோட்டை என மாறுதட்டிக் கொள்ளும் வகையில் தங்கள் பலத்தை காண்பித்து வருவதாகவும் தாவேக மாவட்ட நிர்வாகி பிரபாகரன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக கும்பகோணம் செய்தியாளர் விவேக் ராஜ். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.